இந்த வீடியோல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்கிற குறிஞ்சி பூக்கள் தனி ஸ்பெஷல் தான். அப்படி இருக்க இந்த குறிஞ்சி பூக்கள் பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிஞ்சி செடிகள் ஒரே ஒரு வகையான செடிகள் கிடையாது. இந்த குறிஞ்சி செடி குடும்பத்துல 200 வகையான செடிகள் காணப்படுது. அந்த 200 வகையான குறிஞ்சி செடிகளுமே ஆசிய கண்டத்துல மட்டும்தான் காணப்படுது. அதுலயும் 150 வகையான குறிஞ்சி செடிகள் இந்தியாவில மட்டுமே காணப்படுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 30க்கும் அதிகமான குறிஞ்சி செடி வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, கொடைக்கானல் போன்ற மலைகளை மட்டுமே காணப்படுது. இந்த குறிஞ்சி செடிகள் கடல் மட்டத்துல இருந்து 1300 to 2400 மீட்டர் உயரத்துல தான் வளருமா. அதனாலதான் இந்த செடிகள் மலைகளை மட்டும்தான் காணப்படுது. இப்படி இந்த குறிஞ்சி செடிகள் மலைகளை மட்டுமே வளர்றதால தமிழோட பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல இருக்க 5 இணையில மலையையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிக்கிறதுக்கு குறிஞ்சி அப்படிங்கிற இந்த பூவோட பேரை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த குறிஞ்சி செடி எவ்வளவு பழமையானதுன்னு பாத்துக்கோங்க. குறிஞ்சி செடியை பத்தி ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு குறிஞ்சி செடியில 82 மஞ்சரிகள் இருக்குமா. அந்த ஒவ்வொரு மஞ்சரிலையும் 24 பூக்கள் இருக்குமா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு செடியில 1568 பூக்கள் இருக்கிறதா அந்த ஆய்வுல சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு குறிஞ்சி பூவுல 4 மில்லி தேன் இருக்குமா. அப்போ ஒரு செடியில 7072 மில்லி தேன் காணப்படும். அது மட்டும் இல்லாம இந்த குறிஞ்சி பூக்கள்ல உருவாகிற தேன் ரொம்பவுமே டேஸ்டா இருக்குமா. அதனாலதான் மலைப்பகுதிகள்ல இந்த குறிஞ்சி செடி பூ பூத்துச்சுன்னா அதுல இருக்க தேனை சாப்பிட நிறைய தேனீக்கள், பறவைகள், விலங்குகள் இங்க வருமா. குறிஞ்சி பூக்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்கும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லா வகை குறிஞ்சி பூக்களும் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்காது. சில குறிஞ்சி பூக்கள் 3 மாசத்துக்கு ஒரு தாட்டியும், சில குறிஞ்சி பூக்கள் 7 ஆண்டுகளுக்கு ஒரு தாட்டியும், சில குறிஞ்சி பூக்கள் 17 ஆண்டுகளுக்கு ஒரு தாட்டியும், இன்னும் சில குறிஞ்சி பூக்கள் 36 ஆண்டுகளுக்கு ஒரு தாட்டியும் பூக்குமா. இந்த குறிஞ்சி பூக்களோட நிறம் நீல கலர்ல இருக்கும். இதனால இந்த குறிஞ்சி பூக்கள் பூக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா நீல கலர்ல தெரியும். இதனாலதான் தென்னிந்தியாவுல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையோட சிகரத்துக்கு நீலகிரி அப்படின்னே பேர் வச்சாங்களாம். இந்த குறிஞ்சி பூக்கள் மணி போன்ற உருவத்துல இருக்குமா. குறிஞ்சி செடிகள் 30 to 60 சென்டிமீட்டர் உயரம் வர வளருமா. ஆனா இந்த செடிக்கு தேவையான சரியான வெப்பநிலை இருந்துச்சுன்னா இதால 180 சென்டிமீட்டர் உயரம் கூட வளர முடியுமா. குறிஞ்சி பூக்கள் ஆகஸ்ட் to டிசம்பர் மாதம் வரதான் இருக்குமா. இதுங்க அதிகமா நீல கலர்லயும் ஊதா கலர்லயும் தான் காணப்படுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குறிஞ்சி பூக்கள்ல 200 வகையான குறிஞ்சி பூக்கள் இருக்கு. அதுல 32 வகையான குறிஞ்சி பூக்கள் மட்டும்தான் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்குமா. அந்த 32 வகையான குறிஞ்சி பூக்களும் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, கொடைக்கானல் போன்ற தென்னிந்திய பகுதிகளில் தான் அதிகமா காணப்படுது. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல தான் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்கிற குறிஞ்சி பூக்கள் அதிகமா காணப்படும். குறிஞ்சி செடிகள் ஒரு தாட்டி பூ பூத்துச்சுன்னா சில மாதங்கள் வரை இருக்கும். அதுக்கப்புறம் அதோட விதைய மண்ணுல விட்டுட்டு அது செத்துருமா. அந்த விதையும் கரெக்டா 12 வருஷம் கழிச்சு செடியா பூக்குமா. எப்படி அந்த விதை 12 வருஷம் கழிச்சு கரெக்டா செடியா பூ பூக்குது அப்படின்னா, அந்த விதையோட ஜீன்ல கரெக்டா 12 வருஷம் கழிச்சு தான் நீ பூக்கணும் அப்படின்னு அந்த டைம் லைன் கரெக்டா இருக்குமா. அதனாலதான் குறிஞ்சி செடியும் கரெக்டா 12 வருஷம் கழிச்சு பூக்குது. நீலகிரி மலையில வாழ்ந்த தோடர் அப்படிங்கிற ஆதிவாசி மக்களும், மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்ந்த பளியர் அப்படிங்கிற பழங்குடி மக்களும் 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்குற இந்த குறிஞ்சி பூக்களோட லைஃப் சைக்கிளை வச்சுதான் அவங்களோட வயசை கணக்கிட்டாங்களாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறிஞ்சி பூக்கள்ல இருந்து கிடைக்கிற தேன் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய தேன் கிடைக்கும். இதனால என்ன ஆச்சுன்னா 1922ல குறிஞ்சி செடிகள் குறிஞ்சி பூக்களை பூத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு யூகலிப்ஸ் மரத்துல 28 தேன்கூடுகள் இருந்துச்சாம். அதே மாதிரி பக்கத்துல இருந்த இன்னொரு பாறையிலையும் 28 தேன்கூடுகள் இருந்துச்சாம். அப்படின்னா குறிஞ்சி பூக்கள்ல இருந்து தேன் எடுக்க எவ்வளவு தேனி வரும்னு பாத்துக்கோங்க. கடைசியா குறிஞ்சி பூ 2018ல பூத்துச்சு. இனிமே 2030ல தான் பூக்கும். அப்படி 2030ல பூக்கும் போது குறிஞ்சி பூக்களோட தேனை தேடி எவ்வளவு தேனி வருதுன்னு பாருங்க. ஓகே,